குதிரைக்கு எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் நாடினான்ல, இதுவும் அல்லாட நாட்டம்தான். அப்படி என்னங்க, தொற்று நோய் என்பது இல்லை, சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாது, ஆந்தை கத்தினால் கெட்ட சகுனம் என்பது கிடையாது. லாத்தியாரத்த, அதாவது கெட்ட சகுனம் பார்க்கறது, இவர் முகத்தில் முழிச்சா சகுனம் சரியில்லைங்கிறது கிடையாது. முகத்தில் முழிச்சா, இவர் விதவட முகத்தில் முழிச்சா விஷயம் சரியில்லை. கல்யாணம் பார்க்க முத்தி பார்க்க போகக்கொல, பொன் பார்க்க போகக்கொல, குடும்பத்தில் இருக்கிற ஒரு விதவை வந்தால் கழிச்சு விட்ருவாங்க. சிச்சி நீ வராது, உண்ட முகத்தில் முழிச்சாலே கல்யாணம் நிற்காதுண்டு. இந்த முகத்தில் முழிக்கிறதுல ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு மன்னன் வேட்டைக்கு போகிறவன் எப்போவும் நல்லா வேட்டையாடுவான். அன்றைக்கு வேட்டைக்கு போய் விட்ட அம்பு ஒரு மான்லையும் படலை, முயல்லையும் படலை, ஒன்றும் அம்பிடலை. எனக்கு சரியான வேதனையாக போச்சு. இன்றைக்கு யார முகத்தில் முழிச்சேன்னு பார்த்தான். சேவெடுக்க வந்தவன் முகத்தில் முழிச்சேன், நாசி வென்ற முகத்தில் பிடிச்சிக்கிட்டு வா அவனாண்டாங்க. அவனை பிடிச்சிக்கு வந்தாச்சு. கட்டு கனவுல கட்டினாங்க, கட்டியாச்சு. நான் என்ன மண்ணா செஞ்சேன்? காலையில் உங்களுக்கு சேவு தானே எடுத்தேன், அதுக்கு தான் உன்னை வெட்ட போகிறேன். வெட்டு கழுத்தை அண்டோன்னே. அப்போ வெட்ட வந்தால் வளமையாக கடைசி ஆசை என்னன்னு கேட்குறதானே. கடைசி ஆசை என்ன? நான் சாவதற்கு காரணம் தெரிய வேண்டும், சாவதற்கான காரணம் தெரிய வேண்டும். அப்போ மன்னன் சொன்னான், நான் உண்ட முகத்தில் தான் முழிச்சுக்கிட்டு வேட்டைக்கு போனேன்டா, ஒரு முயல் கூட படலை, சரியா? காரணம் தெரியா? வெட்டுண்டான். வெட்ட ஓங்கும்போது சிரித்தான் அவன். மன்னனுக்கு தலை கடுப்பு இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு, நிப்பாட்டு நிப்பாட்டு, இப்படியே செத்தான்டா, சிரிச்சதுக்கு காரணம் தெரியாமல். ஏன்டா சிரிச்சேன்னு கேட்டேன். இல்லை மண்ணா, நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா, என்ன வெட்டி விடுங்க. இல்லைடா, நீ சிரிச்சதுக்கு காரணம் சொல்லுடான்னு. இல்லை, என்ற முகத்தில் நீங்கள் முழிச்சிங்க, உங்களுக்கு மான் படலை, உங்களோட முகத்தில் நான் முழிச்சேன்னு எனக்கு கழுத்து பறக்க போகுதுன்ற. இதுதான் மூட நம்பிக்கை. இப்போ விளங்குதான் முகத்தில் முழிக்கிறது. செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு தலையில் தூக்கி வைக்கிற, ஜிண்ட தலையில். ஒரு பிள்ளை ஓடி போய்த்திருவாள், லவ் பண்ணிடுவாள், ஸ்ட்ராங்காக இருந்தவள், காதலுக்கு எதிராக நின்றவள். என்ன சொல்கிற உம்மா? அவள் காட்டும் உறுதியாக இருந்த இவன் என்னமோ செஞ்சு கொடுத்துட்டான், ஓதி கொடுத்துட்டான் என்று தலையில் தூக்கி வைக்கிற, தப்பிக்கிறதுக்கான வழிகள் இவது. அப்போ இப்படியான மூட நம்பிக்கைகள் அப்போ இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆந்த கத்தினா சாவுல போதான், இப்போவும் இருக்குது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அப்படி ஒன்று கிடையாதுன்னுட்டாங்க. சஃபர் மாதம் பீடை மாதமா? சஃபர் மாதத்தில் எவ்வளோ கல்யாணம் நடக்குது, எல்லாம் டிவோர்ஸ் ஆகுதா? எப்படி நல்லது கெட்டதுன்று நான் காலத்தை பிரிக்கிற, நேரத்தை பிரிக்கிறது. காலத்தை திட்டாதீர்கள், அந்த காலமாக நானே இருக்கிறேன் என்றான் அல்லாஹ். என்ன காலமாக நான் இருக்கிறேன்? நான் தான் நிர்ணயிக்கிறேன் இது இது நடக்கணும் என்று. நான் நிர்ணயித்ததை பிழை சொன்னால் என்னை பிழைத்ததுக்கு சமந்தானே. அல்லாஹ்வுடைய கலா கதிர் விதி தானே நடந்திருக்கிறது. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தானே சொல்றான், நடப்பதெல்லாம் எழுதப்பட்டாச்சுங்கிறானே. அந்த எழுதப்பட்டதை பழித்தால் எழுதியவனை பழித்ததுக்கு சமன். எனவே காலத்தை திட்டினால் என்னை திட்டுகிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த பீடை என்கிறது, சகுனம் என்கிறது எப்படிங்க கெட்டதாகும்? சிலருக்கு புதன்கிழமை தான் முடி வெட்டணுமா, சனிக்கிழமை தான் மரம் நாட்டணுமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை நாட்டின மரம் எல்லாம் வளராமல் விட்டுட்டா? புதன்கிழமை வெட்டாத முடியெல்லாம் மொட்டையாக தான் பெய்தா? இல்லையே. நம்ம ஏன் இப்படி சகுனம் பார்க்குறோம்? அப்போ இப்படி கெட்ட சகுனம் என்று மூட நம்பிக்கைகளாக இருந்ததை நம்முடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இன்னும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பயணம் போனால் பூனை குறுக்க போனால் பயணம் சரியில்லையாம். சரிதான், பயணம் சரியில்லை தான், பூனைக்கு சரியில்லை, நீ டயரை ஏற்றி விட்டுருவேன். பூனை குறுக்க இருக்க போனால் அதுக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? பூனை குறுக்க போனால் உனக்கு என்ன பிரச்சனை? நீ போவேன். கழுத குறுக்க போனால் நல்ல பயணமா? பயணம் போகும்போது கழுத குறுக்க போனால் மாஷா அல்லாஹ் கழுத வைத்து பயணம் நல்ல. அப்போ கழுத வளர்க்க வேண்டியான ஊரெல்லாம் பூனையும் பழக்காய், அடிக்கடி நல்லது நடக்கட்டும். அப்போ இப்படியான இந்த மூட நம்பிக்கைகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது என்று மூட்டை கட்டினார்கள். மூளைக்கு வேலை கொடுத்தாங்க. நீ முயற்சி பண்ணு, நீ சரி பண்ணு, நீ சரியாயிரு, அதில் இதில் பழி சொல்லாத. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தருவதில் தொடர்ந்து முயற்சி செய். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு. வலா தகுல் லவ் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துக்கின்று மட்டும் சொல்லாத.
வலாக்கின் குல் கத்தஷல்லாஹு வமா ஸஅஃபல். நீ என்ன சொல்லு, அல்லாஹ் நாடினது நடந்திருக்கேன்னு சொல்லு, அவ்வளோதான். அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது, விளங்கிட்டா? அப்போ இது ஒரு பெரியார் வந்தார், அவர் வந்தார், மழை பெஞ்சுது. அவர் வந்தார், மழை பெஞ்சது இல்லைடா, மழை பெஞ்ச அன்று அவர் வந்தார், அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்கும். அப்துல் ஹமீத் மௌலவி பேச தொடங்கினார், மழை பெய்யுது. அப்படி இல்லை, அவர் மழை பெய்யக்குள்ள பேச தொடங்கினார் என்று சொல்லு. எதுக்குது? அப்போ இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க அந்த மக்களை களை எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,